வணக்கம் மக்களே, இது கூட தெரியாம பேசாதீங்க விஜய் அப்படின்னு டிவிகே விஜய் பேச்சுக்கு நடிகர் சரத்குமார் பதிலடி கொடுத்திருக்காரு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சியில நடிகர் சரத்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதுலதான் சரத்குமார் உரையாற்றி இருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உலக அளவுல இந்தியாவை முன்னோக்கி கொண்டுட்டு போறது பிரதமர் மோடி தான். உலக அளவுல இந்தியாவின் பொருளாதாரத்தை 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு மோடிஜி. தொலைநோக்கு சிந்தனையாளர் மோடிஜி தான். உலகம் முழுக்க தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. உலக நாடுகள் குறிப்பா அமெரிக்காவின் ட்ரம்ப் இந்தியாவை உற்று நோக்குறாரு. அதுக்கு காரணம் மோடிஜி அப்படின்னா பயம். மோடிஜி அஞ்சுவதும் கிடையாது, இனி அஞ்ச போறதும் கிடையாது. விரைவிலேயே நம் தேசம் பொருளாதாரத்துல முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வெளிப்படையா வெற்றிகரமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை கத்துக்குட்டியான ஒருத்தர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க கொடநாட்டுல நடுத்தருல நின்னமோது மிஸ் ஜெயலலிதா அப்படின்னு கூப்பிட்டுருப்பீங்களா? இப்போ உங்களால அப்படி சொல்ல முடியுது. சிங்கம் அப்படின்னா சிங்கமா தான் இருக்கணும். சாப்பிட்டுட்டு வீட்டுல தூங்குற சிங்கமா இருக்க கூடாது. முதல்வரையும் மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மரியாதையோட கூப்பிடணும். அந்த தரத்தை நீங்க முதல்ல கத்துக்கணும். நீட் தேர்வால பயன் அடைந்தவர்கள் யாரு? தகுதி உள்ளவர்கள் மருத்துவராக வேண்டும் அப்படின்றதுதான் முதன்மை. குட்கிராமத்துல இருக்கிறவங்களும் நீட் தேர்வுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுமே மருத்துவராகலாம். அப்படின்னா அதை ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க? அதனால நீட் கண்டிப்பா தேவை. மோடி ஆட்சி காலத்துல எங்கேயாவது ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கா? உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல தான் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு, மசூதியும் கட்டப்பட்டிருக்கு. தேவையே இல்லாம நீங்க தான் மதவாதத்தை தூண்டிக்கிட்டு இருக்கீங்க. அபுதாபியில இந்து கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அவர் மேல இஸ்லாமியர்கள் நன்றியோடு இருக்காங்க. பிரதமர் மோடியின் 12 வருஷ ஆட்சியில ஒரு மீனவர் கூட உயிரிழக்கல. தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க விஜய். கச்சத்தீவை கொடுத்தது கலைஞர், தடுத்தது வாஜ்பாய். அது கூட தெரியாம பேசுறீங்களே விஜய். அரசியல்ல யார பத்தி பேசுறோம் அப்படின்றத முதல்ல கவனிக்கணும். கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுத்துட்டு தான் வராரு. ஆவண கொலை, போதைப் பொருள் அதிகரிப்பு இப்படின்னு தமிழ்நாடு சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு சரத்குமார். மேலும் பேசின சரத்குமார், நான் உழைப்பால உயர்ந்தவன். என்னோட 36 வருஷ சினிமால நீங்க கொடுத்ததை திரும்பவும் உங்களுக்கே கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நான் டெல்லியில தான் பிறந்தேன். எனக்கும் டெல்லிக்கும் தொடர்பு இருக்குது. அதனாலதான் கலைஞர் என்ன எம்பியா அறிவிச்சு டெல்லிக்கு அனுப்பினாரு. இப்போ டெல்லியோட அரசியல் களத்துல இணைஞ்சிருக்கோம். வரும் சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே முக்கியமானது. நிலையில பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அமித்ஷா ஜி தலைமையில கூட்டம் நடந்தது. பூத் கமிட்டி அமைக்கிறது அவ்வளோ இலகுவான விஷயம் இல்ல. நான் திமுகவுக்கு ஆதரவா இருந்த போது கடுமையா உழைச்சிருக்கேன். அப்போ 24 மணி நேரம் பிரச்சாரம் செய்யலாம். நான் 22 மணி நேரம் பிரச்சாரம் செஞ்சிருக்கேன். இப்போ திமுக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய 40 நம்மதே அப்படின்றத முதல்ல சொன்னவனே நான் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு சரத்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.